Good evening friends, welcome to Dreams Academy. நம்ம சேனல்ல வந்து டெய்லியுமே ஒரு சப்ஜெக்ட்க்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். இப்போ ஐஎன்எம் பாலிட்டி வேர் டு ஸ்டடி முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், அதாவது ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். குரூப் 1க்கும் 2க்கும் 2Aக்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு. அதே 4ல பாருங்களேன், நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறுன்னு கொடுத்திருப்பாங்க. விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம் இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி 1 to 2Aல வந்து இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம 4ல இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு இருக்கு. இது அப்படியே வந்து இங்க நமக்கு கொடுத்துட்டாங்க குரூப் 4க்கு. இங்க வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். இங்க வந்து இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. ஓகேங்களா? சமூக நல்லிணக்கம் இருக்காது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க குரூப் 1க்கு 1 to 2A ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் குரூப் 4க்கு மட்டும்தான் படிக்கிறேன் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம எது படிக்கிறோமோ அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வேலை வந்து நமக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுலயே பாருங்க, இதுல விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம் இருக்காது. ஆனா குரூப் 4க்கு உட்காந்து படிச்சா வேஸ்ட். ஏன்னா அதுல நமக்கு சிலபஸ்லயே இல்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிலேட்டடா தான் நம்ம படிக்கிறோமா அப்படிங்கிறதுல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு டாபிக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லயும் சொல்லிட்டேன், நமக்கு வந்து பேசிக்கே ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? குரூப் 1 to 2A ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ்க்கு போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் 6th இருந்து நான் 12th வரைக்கும் இந்த சிலபஸ்ல இருக்கிற ஓரியன்டான டாபிக்ஸை நான் புக்ல முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க எக்ஸ்டர்னல் சோர்சஸ்க்கு போங்க. ஸ்டார்டிங்கே வந்து எக்ஸ்டர்னல் போகாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் பண்றதே நம்ம புக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேசிக்கான கொஷின்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்ட மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல. யோசிச்சா நம்ம ஆல்ரெடி புக்ல படிச்சதா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை படிங்க. இல்ல நான் 4 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் 6th 7th 8th 9th 10th இந்த 5 ஸ்டாண்டர்ட்லயுமே சிலபஸ் ஓரியன்டா எங்க இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்ல நான் இந்த 5 ஸ்டாண்டர்டும் முடிச்சிட்டேன், அடுத்தது எனக்கு வந்து இன்னும் இதுல இருந்து வந்து டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 11th 12th படிங்க. ஓகேங்களா? அப்ப 4 படிக்கிறவங்க 10th வரைக்கும் அப்படியே லைன் பை லைனா இருக்கணும். இதே 1 to 2A படிக்கிறவங்களுக்கு 12th வரைக்குமே லைன் பை லைனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிந்து சமவெளி நாகரிகம். 6th வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சிந்து சமவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அது கண்டிப்பா படிச்சிருக்கணும். அடுத்து 9th பண்டைய நாகரிகங்கள். இதுல வந்து ஒரு 4-5 நாகரிகங்கள் கொடுத்திருப்பாங்க. சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம். நமக்கு வந்து தேவையானது சிந்து சமவெளி. ஸோ 2.5 மட்டும் படிங்க. அடுத்து 11th ஹிஸ்டரியில வந்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இதுலயும் 1.4 மட்டும் படிங்க போதும். அடுத்து 11th எத்திக்ஸ். இதுலயும் வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னே வந்துட்டு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. 11th எத்திக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுதான். ஓகேங்களா? அடுத்து குப்தர்கள் வந்து 6th வந்து 3rd டேர்ம்ல பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து சிலபஸ்ல வர்த்தனர்கள் கிடையாது, நமக்கு குப்தர்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 122 இருந்து 130 வரைக்கும் தான். ஓகேங்களா? அடுத்து 11th ஹிஸ்டரியில குப்தர் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு, அது டோட்டலா படிச்சாலே போதும், குப்தர்கள் எல்லாமே கவர் ஆயிடும். அடுத்து டெல்லி சுல்தான்கள் வந்துட்டு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டெல்லி சுல்தானியம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அடுத்து 11th ஹிஸ்டரியில வந்து அரபியர் துருக்கியரின் வருகை. ஓகேங்களா? அடுத்தது முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள்
அது வந்து 7th செகண்ட் டேர்ம்ல முகலாய பேரரசு, அதுக்கு கீழேயே வந்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சின்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 7th முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் 11th ஹிஸ்டரி போங்க. 11th ஹிஸ்டரிலையும் முகலாய பேரரசு, மராத்தியர் அப்படின்னு அப்படியே லைனாவே வந்துட்டு நமக்கு லெசன் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம். இது நம்ம மேல சிலபஸ்ல பார்த்த மாதிரியே குரூப் 4க்கு படிக்கிறவங்க இது படிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம சிலபஸ்லயே இல்லை. ஓகேங்களா? குரூப் 1 to 2A ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இது கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? இப்ப 7th செகண்ட் டேர்ம்ல விஜயநகர் பாமினி அரசுகள், 11th ஹிஸ்டரியில வந்து பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். ஓகேங்களா? அடுத்தது தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறுங்கும் போது நமக்கு இந்த பல்லவர்கள், அப்புறம் ராஷ்டிரகூடர்கள், களப்பிரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் தான் வருவாங்க. 6th வந்து 3rd டேர்ம்ல தென்னிந்திய அரசுகள் அப்படின்னே இருக்கு, அது படிச்சிருங்க. அப்புறம் 7th தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அது கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது இது முடிச்சுட்டு 11th ஹிஸ்டரியில வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அதுல வந்து பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே படிக்க வேண்டாம். 130 இருந்து 141 வரைக்கும் இருந்தா போதும். அடுத்து 11th ஹிஸ்டரியில பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். ஓகேங்களா? இப்போ இந்த சிலபஸ் மேல பாருங்களேன், நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? தென்னிந்திய வரலாறு வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்ப நான் கீழே எப்படி கொடுத்துருக்கேன்னா, இதுல இருந்து டோட்டலா இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது வந்து காமனா வந்து குரூப் 4க்கு எது படிக்கணும், மீதி இருக்கிறது வந்து குரூப் 1 to 2A படிக்க வேண்டியது. ஓகேங்களா? குரூப் 4க்கு படிக்க வேண்டியதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் தனியா. 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பன்முகத்தன்மையினை அறிவோம், இது குரூப் 4க்கு கண்டிப்பா படிக்கணும். 8th வந்து சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். அடுத்து 7th வந்து 3rd டேர்ம்ல தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அடுத்து 11th ஹிஸ்டரி வந்து பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம், இது வந்து குரூப் 1 to 2A ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா படிக்கணும். அடுத்து 12th எத்திக்ஸ் வந்துட்டு இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இது வந்து குரூப் 4க்கு கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை, இது பாருங்க சிலபஸ்ல வந்துட்டு அப்படியே ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த லெசனை. அடுத்து 12th எத்திக்ஸ்ல வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, அடுத்து உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. ஓகேங்களா? இது டோட்டலா இந்த எல்லா லெசனுமே வந்து நமக்கு குரூப் 1 to 2A ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா படிக்கணும். குரூப் 4க்கு இம்பார்ட்டன்டா இந்த 5 லெசன்ஸ் வந்து படிச்சே ஆகணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, இதுல வந்து இந்த ஸ்கூல் புக்ஸை தாண்டி அடிக்கடி ஒரு கொஷின் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸுமே சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய ஒரு பிளேஸுமே யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா போன தடவை நமக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ்லயும் வந்து அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே கொஷின் கிடையாது, அதே மாதிரி இந்த இடத்த யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதே கொஷினை அதே மாதிரி குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பிளேசஸ் வந்து நமக்கு ஒரு 10-12 பிளேசஸ் இருக்கும். அந்த 12 பிளேசஸையும் யார் கண்டுபிடிச்சாங்க, எக்ஸாம்பிள் சான் ஹுதாரோ, இப்ப ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் போகும்போது எப்பயுமே அதை பார்த்துட்டு போங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்க சான்சஸ் வந்து எப்பயுமே அதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.